மார்ச் 8 வந்துட்டா இன்டர்நேஷனல் உமன் டே என்பதாக பெருமை பாராட்டுகிறோம். உலக மகளிர் தினம் மார்ச் 8. அன்றைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் மேடல் ஏறி நின்றுகிட்டு மகளிர் தினம், பெண்களை போற்ற வேண்டும், பெண்கள் நம் கண்களை போன்று, பெண்கள் பொக்கிஷமானவர்கள், பெண்கள் ரொம்ப தன்மையுடையவர்கள், பெண்கள் பலகீனமானவர்கள், அவர்களுக்கு முதன்மை தர வேண்டும், பேருந்திலும் எல்லா நிலைகளிலும் அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். இப்படி என்னென்னமெல்லாம் வாய்ப்பு வந்தபடி பெண்களை போற்றி பேசக்கூடிய சில மேடைவாதிகளே, சில அதிகாரத்தில் இருப்பவர்களே, இது போன்ற தவறுகள் உங்கள் செவிவனுக்கு வருகின்ற பொழுது, இது போன்ற தவறுடைய பார்வைக்கு வருகின்ற பொழுது அதிகாரத்தில் இருந்து கொண்டு அதற்கு என்ன ஒரு விசாரணை தேவைப்படுகிறது? தெளிவா தெரியுது, அவன்கிட்ட போய் என்ன விசாரணை வேண்டி கிடக்குது? ஆதாரங்கள் தெளிவா இருக்கும் பட்சத்தில் தண்டனையை நிறைவேற்றுவதான ஒரு அரசுக்கு சிறந்த கடமை. எத்தனை வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை இதுல நேற்றுக்கு நடந்ததுதானா நம்ம இன்னைக்கு பேச வர்றது? கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது? நாம வன்கொடுமைன்னு பார்க்க போனா, பேச போனா, டெல்லியில ஓடுற பஸ்ல கற்பழிச்சாங்க, அதுதான் மிகப்பெரிய நியூஸ் ஆயிருச்சு. அது வரைக்கும் இந்த வன்கொடுமைன்றது எங்கேயாவது ஒரு மூல முடுக்கல நடந்துட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு மாதமும் இந்த செய்தி நாம் கேள்விப்படுகின்ற பொழுது ஒரு சாதாரண மனிதனால் இதை பற்றி கவலைதான் பட முடியும். அதிகாரத்தில் உள்ளவர்கள், பொறுப்பில் உள்ளவர்கள், சரி உங்க சட்டப்படியே அவர்கள் தண்டிச்சாலும் கூட அந்த சட்டம் தண்டிக்க முடியலையே. ஒரு தவறு பண்ணிட்டு உள்ள போறான், 90 நாள் அழகா வெளியே வந்துடுறான். அப்ப அவனுக்கு எப்படி அந்த பயம் என்பது உண்டாகும்? இங்க சட்டத்துல ஒரு ஓட்டை இருக்குன்றாங்க, அந்த ஓட்டை வழியும் அவன் வெளியே வந்துடுறான். மேலான பெருமக்களை, இதைத்தான் நாம் தவறு என்று சொல்கிறோம். மார்ச் 8 வந்துட்டால் தூக்கி கொண்டாடக்கூடிய விழா நாம் இருக்கக்கூடாது. பெண்களை நசுக்கக்கூடிய போன்ற மிருகங்களை நாம் அடியோடு புதைக்க வேண்டும். இஸ்லாம் உயிர்களை மதிக்கிறது. அதே நேரத்திலே ஒரு உயிரை தொந்தரவு செய்து, சித்திரவதை செய்து அவனுடைய கருப்பை சூழாடுகின்ற ஒரு மிருகங்கள் அங்கு களமிருக்கின்ற பொழுது இஸ்லாம் சொல்லக்கூடிய பகிரங்க கூவல் என்று தெரியுமா? அவனை கல்லால் அடித்துக் கொள்ளு, அவனை சாட்டையால் அடித்துக் கொள்ளு என்பதால் இஸ்லாம் சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த சட்டத்தை நாம் அரங்கேற்றுகிறோமா? செய்ய முடியாது. நீங்க அப்படி செஞ்சாலும் போய் நீதிமன்றத்தில் நிக்கணும். சட்டத்தை உங்க கையில் எடுக்காதீங்க அப்படின்வாங்க. மேலான பெருமக்களே, நம்மை பொறுத்த வரைக்கும் தவறு செய்தவன் கண்டிப்பாக தண்டனை அனுபவித்து தீர வேண்டும். ஆண்டாக நீங்களும் அந்த தவறுக்கு தண்டனை அறிவிக்கிறீர்கள். ஆனா அந்த தண்டனை மூலம் அவன் திருந்தது கிடையாது. சொகுசா ஜெயில உட்கார்ந்துட்டு 90 நாள் நல்ல சாப்பிட்டுக்கிட்டு திரும்ப 90 நாள் கழிச்சு வெளியே வந்து போன மாசம் இந்த ஏரியால பண்ணோம், இந்த மாசம் அந்த ஏரியால பண்ணணும் துணிச்சலா போறானே, அவனுக்கு எல்லா வகையான வசதிகளும் அங்க காவல் நிலையத்துல, சிறைச்சாலையில எல்லாம் ஏற்படுத்தி தரப்படுகிறது. காரணம் என்ன? பெரிய தாதா எல்லா வகையான பொருளாதாரம் அவனுக்கு போகிறது. மேலான பெருமக்களே, இதையெல்லாம் திருத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் நாட்கள், ஆண்டுகள் போக போக பிறந்த குழந்தையை விட மாட்டான்.